வணக்கம். ராமன் பிறந்த கதை. காலச்சக்கரம் சதா சுழன்று கொண்டிருக்கிறது. அதில் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ஆகிய 4 யுகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது நாம் கலியுகத்தில் வாழ்ந்து வருகிறோம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பண்டை காலத்தில் திரேதாயுகத்தில் இராமாயணம் நிகழ்வதாயிற்று. புண்ணிய நதியாகிய கங்கா நதிக்கு வடக்கே கோசல ராஜ்யம் என்பது ஒன்று இருந்தது. கோசல ராஜ்யத்தை ஆண்டு வந்த அரசர்கள் எல்லோரும் சூரிய குலத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுள் மனு சக்கரவர்த்தி, இஷ்வாகு, ரகு ஆகியவர்கள் குறிப்பிடத்தக்க தகைமை வாய்ந்திருந்தனர். கோசல ராஜ்யத்துக்கு அயோத்தியா பட்டணம் தலைமை நகராக திகழ்ந்திருந்தது. சூரிய குலத்து அரசர்களுள் தசரத சக்கரவர்த்தி என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் கீர்த்தி மிக வாய்க்க பெற்றவர். அவர் நெடுங்காலம் செங்கோல் தாங்கி முறையாக நாட்டை ஆண்டு வந்தார். தசரதனுக்கு கைகேயி, கோசலை, சுமத்திரை என்று 3 மனைவியர் இருந்தனர். மனைவியர் 3 இருந்தும் அவருக்கு குழந்தைகள் இல்லை. குலம் தழைக்க குழந்தை இல்லையே என்று வருந்தினார் அவர். இக்குறையை அகற்றுவதற்கு ஏற்றதொரு வைதீக சடங்கை செய்வது பொருந்தும் என அவருக்கு தெரிந்தது. அப்பொழுது இலங்கையை ராவணன் என்ற அரக்கன் ஆண்டு வந்தான். அவனுக்கு 10 தலைகள் இருந்தன. பேராற்றலை பெறுவதற்காக பிரம்மனை எண்ணி கடுந்தவம் செய்தான். அவன் முன் பிரம்மன் தோன்றினார். கேட்ட வரங்களை தந்தார். மிகுந்த வலிமை பெற்ற அவன் தேவர்கள் மீது படையெடுத்தான். அவனை எதிர்த்து நிற்க தேவர்களால் முடியவில்லை. தோற்றனர் அவனிடம். வெற்றி களிப்பில் தேவர்களை துன்புறுத்த தொடங்கினான். ராவணன் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் அழுது புலம்பினார்கள். தங்களை காப்பாற்றக்கூடியவர் திருமாலே என்று அறிந்தார்கள். எல்லா தேவர்களும் ஒன்று சேர்ந்து திருப்பார்கடலை அடைந்தார்கள். பாம்பு படுக்கையில் படுத்திருந்த திருமாலை வணங்கினார்கள். முழு முதற் கடவுளே, ராவணன் உள்ளிட்ட தீய அரக்கர்களால் உலகமும் துன்பப்படுகிறது. எங்கு வேள்வி நடந்தாலும் அதை அழிக்கிறார்கள். அவர்களின் கொடுமைகளை எங்களால் தாங்க முடியவில்லை. நீங்கள்தான் காப்பாற்றி அருள வேண்டும் என்று வேண்டினார்கள். புன்முறுவல் புத்தவராக ஹரி சிறிது நேரம் அமைதியுற்றிருந்தார். பூலோகத்தில் தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யஜ்ஜத்தை முறையாக நிறைவேற்றி வருவதால் நாராயணன் தாமே அந்த சக்கரவர்த்தியினுடைய 4 புதல்வர்களாக அவதரித்து பூலோகத்தில் ராவணனால் நிகழ்ந்து வரும் இன்னல்களை ஒழுங்குபடுத்துவதாகவும் பகவான் உறுதி கூறினார். இதை கேட்ட தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். திருமாலை வணங்கிவிட்டு புறப்பட்டார்கள். அங்கே தசரதன் அமைச்சர்களை அழைத்து குலம் தழைக்க தனக்கு மகன் பிறக்க வழி சொல்ல வினவினான். அவர்கள் புத்திர காமேஷ்டி யஜ்ஜம் செய்தால் பிள்ளை பிறக்கும் என்றனர். அந்த யாகத்தை முறையாக நிறைவேற்ற வல்லவராக ரிஷ்யசிங்கர் என்னும் முனிவர் ஒருவர் இருந்தார். அச்சான்றோரை செங்கோல் தாங்கிய மன்னர் பக்தி பூர்வமாக அணுகினார். முனிவரும் மன்னனுடைய வேண்டுதலுக்கு மகிழ்வுடன் சம்மதம் கொடுத்தார். புத்திர காமேஷ்டி யாகம் முனிவரின் முன்னிலையில் துவங்கியது. வேள்வி தீயிலிருந்து தேவன் ஒருவன் வெளியே வந்தான். அவன் கையில் பொற்கிண்ணம் ஒன்று இருந்தது. அந்த கிண்ணத்தை தசரதனிடம் தந்துவிட்டு மறைந்தான். மகிழ்ந்த தசரதன் கிண்ணத்தில் இருந்த பாயாசத்தை மனைவியரிடம் தந்தார். அவர்களும் அதை பக்தியுடன் அருந்தினார்கள். வேள்வியின் விளைவாக அவர்கள் 3 கருவுற்றனர். கோசலை ராமனையும் கைகேயி பரதனையும் மகனாக பெற்றார்கள். சுமத்திரைக்கு லக்குவன், சத்ருக்கணன் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். 4 மகன்கள் பிறந்ததை எண்ணி பெரிதும் மகிழ்ந்தார் தசரதன். அயோத்தி மாநகரமே விழாக்கோலம் பூண்டது. இளவரசர்கள் 4 எந்த குறையும் இல்லாமல் வளர்ந்து வந்தார்கள். ராமனுக்கு நெருக்கமாக லக்குவன் இருந்தான். அதே போல பரதனுக்கு சத்ருக்கணன் இருந்தான். முனிவர் வசிஷ்டரிடம் இளவரசர்கள் 4 கல்வி கற்றனர். நற்பண்புகள் அனைத்தும் நிறைந்தவர்களாக விளங்கினார்கள். படைக்கல பயிற்சிகள் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றார்கள். அவர்களில் தலை சிறந்தவனாக ராமன் விளங்கினான்.
நற்பண்புகள் நிறைந்த அவன் பெரியவர்களை மதித்தான். எல்லோரிடமும் அன்பு காட்டினான். தன்னால் என்ற உதவிகளை பிறருக்கு செய்தான். எப்பொழுதும் பொறுமையும் பணிவும் உடையவனாக நடந்து கொண்டான். இதனால் எல்லோருடைய உள்ளங்களையும் அவன் கவர்ந்தான். மூத்தவனான அவன் மீது தசரதன் உயிரையே வைத்திருந்தார். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.